வணக்கம் மக்களே! நான் உங்கள் பாரதி. இந்த இன்டர்வியூக்கு எந்த மாரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 5ங்க. ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க, முக்கியமான சட்டப்பிரிவு கேட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு. தீண்டாமை ஒழித்தல். இது வந்து அடிப்படை உரிமைகள்ல வருமா? இல்ல சாதாரண உரிமைகள்ல வருமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீண்டாமை ஒழித்தல் வந்து ஒரு அடிப்படை உரிமையில தான் வரும். இது சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 17ங்க. அதான் கேள்விகள் வந்து இந்த மாரிலாம் கேட்பாங்க. இந்த சட்டப்பிரிவுகள் கேட்பாங்க. பகுதிகள் ஏதாச்சும் முக்கியமான பகுதிகள் கேட்பாங்க. ஆ அதான் இந்த அரசியல் அமைப்புல எதெல்லாம் முக்கியமோ எல்லாமே கேட்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ குடுத்துட்டுருக்கேன். ஒரு சில பேருக்கு நான் வீடியோ குடுக்குறது புடிக்கல. சரி இருந்தாலும் பரவால்ல. இதுல யாராவது ஒருத்தவங்க இன்டர்வியூல கேள்வி கேட்டு வேலைக்கு போனாலும் எனக்கு பரவால்ல. அது போதும். ஏன்னா, நான் ரொம்ப நாளா இங்க இதே மாரி தான் இருக்கேன். ஆனா நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. வேலைக்கு போகணும். ஓகேங்களா? போன வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன், அந்த சிவிக்கு இப்ப போறாங்க இல்லையா? அவங்கலாம் டிகிரியே இங்க கேட்கல. ஆனா எல்லாரும் டிகிரி வச்சு அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி தவறான முறையில அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுதான் என்னோட கருத்து. யாரும் அரசு வேலைக்கே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. தவறா பண்ணி, தவறான முறையில அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்லைங்க. சரி ஓகே. நம்ம தீண்டாமை ஒழித்தல் சட்டப்பிரிவு 17 இதுதான் வந்து போன வாட்டி கேட்டிருக்காங்க. இப்போ இத சுத்தி என்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அடிப்படை உரிமைகள்ல முக்கியமானதுகள் எது எதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு அடிப்படை உரிமைனா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதெல்லாம் அடிப்படையா தேவைன்னு பார்த்து தான் குடுப்பாங்க. அந்த மாரி அடிப்படை உரிமைகள்ல முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, சட்டப்பிரிவு 14 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் சமம். ஓகேங்களா? அதாவது நான் மேல, நீ கீழ. என்கிட்ட பணம் இருக்கு, பணம் இல்ல. நீ இதுதான் படிச்சிருக்க, நான் இதுதான் படிச்சிருக்கேன். அனைவரும் சமம், அனைவருக்கும் சமம். எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றது தான் வந்து சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 15ங்க. இது இந்த பாகுபாடு காட்டுறது. இந்த பாலினம், மதம், ஜாதி இதெல்லாம் பொறுத்து எதுலயுமே பாகுபாடு காட்டக்கூடாது. ஆக்சுவலா 15 ஓகேவா? சட்டப்பிரிவு 15ன்னு வருதுல்ல, பாகுபாடு வருதுல்ல, 2மே பன்னு வருது பாருங்க. இத கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எதிலயுமே நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது. ஆண், பெண், சாதிகள், இது மட்டும் இல்லாம கல்விகள் எதுலயுமே சரி, பாகுபாடு காட்டக்கூடாது. அதுதான் 15ங்க. அடுத்தது 16. 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது வேலைவாய்ப்புகளில் சமம். இப்போ இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? ஆ ஆண், பெண், விடோ அப்புறம் நெறைய கேட்டகரி எல்லாமே இருக்குல்ல. ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பளிக்கணும். முக்கியமா வந்து ஆண்களுக்கு எந்த அளவுக்கு குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு அதிகமாவும், அந்த அளவுக்கு ஈக்குவலாவும் பெண்களுக்கு குடுக்கணும். அதுதான் வந்து பொது வேலைவாய்ப்புகள் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றது. 17 தான் நம்ம பார்த்தோம். தீண்டாமை ஒழிக்குங்க. தீண்டாமை ஒழித்தல். நம்ம ஸ்கூல் புக்லாம் படிச்சிருப்போம். தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம். இந்த மாரிலாம். தீண்டாமைன்னா என்ன? அதான் இந்த ஜாதிகள பத்தி பேசுறது, மேல கீழ பார்க்கறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒண்ணா தான் வரும். 14 அனைவருக்கும் சமம். 15 பாகுபாடு காட்டக்கூடாது. 16 பொது வேலைகளில் சமம். 17 தீண்டாமை ஒழித்தல். 18 இந்த ராணுவம் பட்டங்களை துறத்தல் சொல்லுவாங்க. ராணுவம் மற்றும் வேற எல்லாத்துலயுமே வந்து முக்கியமான பட்டங்கள்லாம் இருக்கும். அந்த பட்டங்கள்லாம் துறக்கிறதுக்காக அது கொண்டு வந்தது. அதுலயும் வந்து இந்த பாகுபாடுலாம் இல்லாம எல்லாருக்கும் சரியான முறையில பட்டங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது 18 ஓகேங்களா? 14 அனைவருக்கும் சமம். 15 பாகுபாடு காட்டக்கூடாது. 16 பொது வேலைவாய்ப்பில் சமம். 17 தீண்டாமை ஒழித்தல். 18 பட்டங்களை நீக்குதல். அதாவது சரியான முறையில பட்டங்கள் குடுக்குறது. ஓகேங்களா? இப்போ 18 வரையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ன்னு ஒண்ணு. அதாவது நம்ம பார்த்திருப்போம். கொத்தடிமையா வேலை வாங்குறது. இந்த குழந்தைகளை கொத்தடிமையா வேலை வாங்குறது இந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம்ல. அதெல்லாம் நீக்குறது தான் 23 ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 23 ஓகேங்களா? அடுத்தது 24 கூடவே ஒண்ணே வந்துரும். குழந்தை தொழிலாளர் ஓகேங்களா? கொத்தடிமையா வேலை வாங்குனா 23. குழந்தை தொழிலாளர் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 24. ஒரு குழந்தைய தொழிலாளியா வந்து தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு தான் 24 ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சட்டப்பிரிவு 19 பேச்சுரிமை,
சுதந்திரமா சுத்துற உரிமை, அந்த மாதிரி முக்கியமா பேச்சு உரிமை தான், கருத்து கூறும் உரிமை, இந்த மாதிரி பேசுறத பத்தியே வந்து அது வந்து 19 சட்டப்பிரிவுங்க. அடுத்தது என்ன? 21 ஒரு தனிநபருக்கான உரிமை, அடிப்படை உரிமைகள்ல வரும். ஒரு தனிநபர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சட்டப்பிரிவு 21. இதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதங்கள் பார்க்கலாம். நமக்கு எத்தனை வயசுக்கு அப்புறம் மதத்தை பத்திலாம் நமக்கு ஒரு ஆர்வம் வரும்னா, ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான். ஸோ அதுதாங்க. நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு 25. ஓகேங்களா? அதுவே 27 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் நம்ம பின்பற்றதுக்கு வரி 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 செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் 27. சட்டப்பிரிவு 26 வந்து ஒரு மதத்தை நிர்வகிக்கும் உரிமை. இந்த மதம் இப்படித்தான் நம்ம நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சட்டப்பிரிவு 29 ஒண்ணு இருக்கு. சிறுபான்மையினர் மொழின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுவே 30லாம் அவங்களுக்கு வந்து கல்வி நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அவங்க மொழி சேர்த்துக்கலாம் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதுல அடிப்படை உரிமைகள் முக்கியமானதெல்லாம் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் மறந்துடாதீங்க. அனைவருக்கும் சமம்னா 14 சட்டப்பிரிவு. 15னா பாலின பாகுபாடு. பாகுபாடு எதுலையுமே பாகுபாடு காட்டக்கூடாதுன்னா 15. 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம். ஓகேங்களா? 16. 17 தீண்டாமை ஒழித்தல். ஓகேங்களா? 18 பட்டங்கள் நீக்குதல். இராணுவம் மற்றும் பிற பட்டங்களை தவிர்த்து. ஓகேங்களா? பட்டங்கள் நீக்குதல் இது. அப்புறம் 23 பார்த்தோம். கொத்தடிமை வேலையை ஒழித்தல். 24 சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல். அப்புறம் 25 பார்த்தோம். எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றது 25. 27 என்னன்னா, எந்த ஒரு மதத்தையும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொல்றது 27. ஓகேங்களா? 21 ஒண்ணு பார்த்தோம். அது என்னன்னா, தனிநபர் உரிமைகள் பார்த்தோம். 19 இந்த பேச்சுரிமை பார்த்தோம். இதுல இருந்து கண்டிப்பா ஒண்ணு கேட்டுருவாங்க. ஸோ நல்லா பண்ணுங்க மக்களே. நன்றி.